وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صدق الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم وإنك لعلى خلق عظيم Al-Fatihah. Inilah Allahumma qila Allahumma alaihi Allahumma sallallahu alaihi இந்த உலகத்தில் வேறு வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தான் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே தனக்காக வேண்டிய இறைவன் தந்திருக்கின்ற அத்துணை விடயங்களையும் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தான் அல்லாஹ்வுக்கும் அதே போன்று மனிதர்களுக்கும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் அழகிய முறையில் வாழ வேண்டும் என்று எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தை பணத்தினால் சாதிப்பதற்காக எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் பணத்தால் வெல்ல முடியாததை ஒரு மனிதனுடைய பண்பாட்டினால் வெல்ல முடியும் என்பதை அல்-குர்ஆன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கின்ற காலகட்டத்திற்கு தேவையான உயரிய பண்பாடு பண்புகளை பற்றி இஸ்லாமியர்களுக்கு காட்டித் தருகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பணத்தால் செல்ல முடியாததை, இந்த உலகத்தில் உயரிய செல்வத்தால் அடைந்து கொள்ள முடியாதவைகள் அனைத்தையும் ஒரு மனிதனுடைய நட்பண்பாடுகள் எங்களுக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டித் தருவதற்காக இறுதி தூதராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்து இந்த இறுதி முத்திரையாகவும் அல்லாஹ் தஆலா நட்பண்புள்ளவராக மாற்றி அமைத்திருக்கிற அல்-குர்ஆன் சொல்லுகின்ற செய்திகளை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரரே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே, நீங்கள் மகத்தான கண்ணியமான நட்பண்பின் கீழே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அழகிய செய்தியை அல்-குர்ஆன் சொல்லுகின்றன. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் நட்பண்புகள் அவர்களுடைய குணாதிசயங்கள் அனைத்தும் குர்ஆனாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து மனித உலகத்திற்கும் சொல்லிக் காட்டியிருக்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரரே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எங்களுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் ஒற்றுமை சிறப்பாக தென்படுவதற்கு இந்த நல்ல உள்ளங்களுக்கு தேவையான நற்பண்புகளை பற்றி இஸ்லாமியர்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றன. எந்த விடயத்தினாலும் அடைந்து கொள்ள முடியாததை, எந்த ஒரு நற்பண்பை கொண்டு அடைந்து கொள்ள முடியாதவைகள் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற செய்தியை சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால் அல்-குர்ஆன் சொல்லுகின்ற செய்திகளை ஒன்றுதான். இந்த உலகத்தில் நல்ல பண்புள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு அழகிய பரிசுகளை அல்லாஹ் தஆலா அதனையும் வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அதனுடைய பரிசுகளை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரரே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நற்பண்புள்ளவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற செய்தி மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு கைரும் மின்ஹா, யார் ஒரு நல்ல விடயத்தை செய்கிறார்களோ கொண்டு வருகிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் அடிப்படையில் யாருடைய நல்ல செய்தியாக கொண்டு வந்து மக்களுக்கு அதனை எட்டி வைக்கிறார்களோ
அவர்களுக்கு அதனை விட பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் கூறியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரரை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு பாவத்தை செய்கின்ற போது அந்த பாவத்திற்கு அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுப்பதை விட ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது அந்த நன்மை பல மடங்காக அவனுக்கு அதற்குரிய கூலியை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இறுதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகின்ற வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி நான் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றால் இன்னமா புரிந்துகொள்ளி உத்தமின் மகாரிமல் அஹ்லாக், நிச்சயமாக நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதெல்லாம் நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டியே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னமா புரிந்து நான் அனுப்பப்பட்டதெல்லாம் பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி மகாரிமல் அஹ்லாக், நல்ல பழக்க வழக்கங்கள், கண்ணியமான பழக்க வழக்கங்களை இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்கின்ற மக்களுக்கு நான் பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதருடைய செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முவத்தாவிலே 1614 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மகாரிம் என்று சொல்லுகின்ற இந்த ஹுலுக் அஹ்லாக் என்று சொல்லுகின்ற இந்த நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதாக இருந்தால் அது இந்த உலகத்திலே அல் குர்ஆனும் சுன்னாவும் கற்றுத்தருகின்ற இந்த வழிமுறையில் மாத்திரம்தான் செல்ல முடியுமே தவிர வேறு எந்த ஒன்றாலும் எங்களை மாற்றி அமைக்க முடியாது. என நான் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக பழக வேண்டும் என்று நாங்கள் எத்தனையோ புத்தகங்களை வாசித்தாலும், எத்தனையோ பழக்க வழக்கங்களை மாற்று மதத்தவர்கள் மூலமாகவோ அல்லது எங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்தாலும் அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற பழக்க வழக்கங்களை அவற்றின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் மாற்றி அமைக்க முடியுமே தவிர இந்த உலகத்தில் தானாக அது உருவாகாது என்பதை அல் குர்ஆனாகவே வாழ்ந்த அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை எங்களுக்கு பாடமாக கற்பித்து தருகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய பேச்சாக இருக்கலாம், அவர்களுடைய நடையாக இருக்கலாம், அவர்கள் உணர்த்துகின்ற ஆடைகளாக இருக்கலாம், அவர்களுடைய பாவனையாக இருக்கலாம், அவர்கள் குடிக்கின்ற குடிபானங்களாக, அவர்கள் உணவு அருந்துகின்ற உணவாக இருக்கலாம், அத்துணை விடயங்களும் இந்த உலகத்திற்கு காட்டி தந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடை, முன்மாதிரியை நாங்கள் எடுத்து வாழ்கின்ற பொழுதுதான் எங்களிடத்தில் பண்பாடு அழகான முறையிலே வளரும் என்பதை எங்களால் நாங்கள் நிரூபித்துக் கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நடத்தை ஒரு மூமினின், ஒரு முஸ்லிமின் சிறந்த தன்மை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹு குலுகா, அதாவது ஒரு மூமின்களின் ஈமான் பரிபூர்ணமாக ஆகுவதற்காக வேண்டி, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஈமான் நம்பிக்கை பரிபூர்ணமாக ஆக வேண்டுமாக இருந்தால் அவனிடத்தில் அஹ்ஸனுஹு குலுகா, நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல விழுமியங்கள், பண்பாட்டு விழுமியங்கள் அவனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவனுக்காக தேவையான ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள, நல்ல பண்புள்ள நற்பண்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்பை பற்றி கூறியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல பண்பு மிகப்பெரிய பரிசுகளோடு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தயார் வைத்திருக்கிறான். நாங்கள் பேசுகின்ற பேச்சாக இருக்கலாம், நாங்கள் அடுத்தவர்களோடு நடந்து கொள்கின்ற முறையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளோடு நடந்து கொள்கின்ற ஒழுக்க விழுமியங்கள் இருக்கலாம், அடுத்த அயலவர்களோடு நடந்து கொள்கின்ற உறவுகளை பாலமாக வைத்துக் கொள்ளுகின்ற நல்ல பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்து கொள்கின்ற அத்துணைக்கும் இந்த நற்பண்பு இருந்தால் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் தலை சிறந்த முஸ்லிமாக, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய மூமின்களாக மாறிக்கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் அபூதாபிலே 4798வது ஹதீஸாக சொல்லுகின்ற பொழுது, இன்னர் ரஜுல யுத்ரிக ஹுலுகிஹி தரஜத்தஸ் ஸாயிமில் காயிம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில்
நல்ல பண்புள்ள நல்ல பண்பாடுள்ள மனிதன் அடைந்து கொள்ளுகின்றது எது என்று சொன்னால் தரஜத்து சாயிமில் காயும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பாளியாக நின்று வழங்குகின்ற மனிதர்கள் அடைகின்ற தரஜாவை இந்த நல்ல பண்புள்ள மனிதர்கள் அடைந்து கொள்ளுகின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். தங்களுடைய பேச்சின் மூலமாக யாருடைய உள்ளங்களையும் பாதிக்காத வண்ணம் தாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். தாங்கள் பேசுகின்ற பேச்சு அடுத்தவர்களுக்கு இன்பத்தை அள்ளித்தரக்கூடியதாக, இன்பம் அளிக்கக்கூடியதாக, அவர்களுடைய உள்ளங்கள் கனிவடையக்கூடியதாக எங்களுடைய பேச்சுக்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக அடுத்தவர்களுடைய உள்ளங்கள் நோகடிக்க கூடாது என்பதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையாக, அல்லாஹ்வின் தூதருடைய அருமருந்தாக இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு பல்வேறுபட்ட அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாறு சம்பவங்கள் எங்களுக்கு காட்டித் தருகின்றன. ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு யஹூதி வருகின்றார். வருகின்ற பொழுது வந்த உடனே அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அவர்களுடைய சட்டையை இழுத்து பிடித்து அவரை என்ன செய்கிறார் என்றால், அதாவது முஹம்மதே, நீ முத்தலிபுடைய இந்த குடும்பத்தினர்கள் செய்வதை போன்று நீ செய்கின்றாய். எப்படி என்றால், கொடுத்த கடனை திருப்பி தருவதற்கு லாயக்கில்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்தியை சொல்லுகின்ற பொழுது, ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அந்த யகூதியிடத்திலே வாங்கிய அந்த கடன் ஒரு இன்னும் நீண்ட, அதாவது இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கின்றன. அதற்கு முன்னரே யகூதி வந்து அல்லாஹ்வின் தூதருடைய சட்டை பையை இழுத்த வண்ணமாக பேசுகின்றார்கள், காரசாரமாக பேசுகின்றார். யார்? சஅத் இப்னு முகைனா என்று சொல்லுகின்ற மனிதர். அந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதருடைய இந்த சட்டையை இழுக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் எப்படி நடந்திருக்க வேண்டும், அல்லது அந்த இடத்திலே முதலாவது யார் எழுப்புகின்றவர் தெரிந்தானே. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய சட்டையை பிடித்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய கழுத்தை நான் கொய்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அழைத்து, உமரே, அவருக்கும் எனக்கும் நீ சரியாக நடந்து கொள்வாய் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ இந்த விடயத்தில் தவறிழைத்து விட்டீர்களே உமரே என்று கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், நீர் அந்த யகூதியுடைய, நீங்கள் யார் சொல்லலாம், யகூதியுடைய கடனை அடைத்திருக்கலாம் தானே என்று நீ கேட்டிருந்தால் நான் சந்தோஷம் அடைந்திருப்பேன். ஆனால் எனக்காக நீர் அவ்வாறு யகூதியை கொலை செய்வதற்காக எண்ணியிருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அந்த இடத்திலே நான் கடன் வாங்கியது உண்மை, இன்னும் நாட்கள் இருக்கின்றன என்ற செய்தியை சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து காலத்தில் சொல்லுகிறார்கள், நான் வாங்கிய கடனோடு இன்னும் 20 முத்தா என்று சொல்லுகின்ற பேரித்த மலங்களை 20 முத்தா சாவை நீங்கள் பேசியதற்காக பகரமாக கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று அழைத்து அவரோடு அனுப்பிவிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடனுடைய விடயம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கின்றது பாருங்கள். நாங்கள் எப்படி இருக்கின்றோம், எங்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன. ஒருவரிடத்திலே கடன் வாங்கினால் அந்த கடன் பார்த்த அந்த கடன் தந்த மனிதனை மறுகணம் பார்ப்பதற்கு எத்தனையோ மாதங்கள் போகின்றன. சொன்ன வாக்கை மீறுகின்றவர்களாக இருக்கின்றோம். கொடுத்ததற்கு திருப்பி கொடுப்பதற்கு மறைந்து கிடைக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதருடைய சேட்டை பிடித்த பொழுது கூட அல்லாஹ்வின் தூதர் அவருக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்தார்களே தவிர அந்த விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் எப்படி நல்ல பண்புள்ளவர்களாக நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நடத்தைகள் காட்ட வேண்டும். ஆனால் சொற்களோடு மாத்திரம் இருந்து விடக்கூடாது. நல்ல நடத்தைகள் வார்த்தைகள் மாத்திரம் இருந்து விடக்கூடாது. வார்த்தைகளால் சொன்னால் மாத்திரம் போதாது என்பதை இஸ்லாமியர்களுக்கு அழகிய பண்புகளை சொல்லித் தருகின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்கிருந்தாலும் அந்த வார்த்தைகள் மூலமாக மாத்திரம் இருந்து விடக்கூடாது. பப்ளிக்காக சமூகத்தோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் மறைவாக இருக்கின்ற பொழுது பாவங்களை செய்வதற்கு எத்தனித்து விடக்கூடாது. அதனால் தான் வார்த்தையில் இருந்து விடக்கூடாது, நடத்தையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இத்தகையில்லாத ஹைதுமா குந்த, நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அது இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தனியாக வாழ்ந்தாலும் சமூகத்தோடு வாழ்ந்தாலும் மறைந்து வாழ்ந்தாலும் பகிரங்கமாக வாழ்ந்தாலும் பாவம் செய்கின்ற பொழுது
பொழுதோ அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நன்மை செய்கின்ற பொழுதோ அல்லாஹ் எனக்கு தருகின்றதை நாளை மறுமையில் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். சமூகத்துடைய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, நீங்கள் செய்த ஒரு பாவத்தை அழிப்பதாக இருந்தால் ஒரு நன்மையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஒரு பாவத்தை நீங்கள் செய்துவிட்டு அடுத்த கணம் நீங்கள் நன்மையை செய்து கொள்ளுங்கள். தம்ஹுஹா, அந்த பாவத்தை நன்மை அழித்து விடும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எப்படி மார்க்கம், எப்படி புனிதத்தை சொல்லித் தருகின்றன. அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கின்றவை, இந்த உலகத்தில் கலிமா சொன்ன மனிதன் சுவர்க்கம் போக வேண்டும், நரகத்தை அவன் நாடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சிறிய பாவத்தை செய்கின்ற மனிதர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, மூமின்கள் முஸ்லிம்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, எந்த ஒரு தவறை செய்தாலும் பகரமாக நன்மையை செய்து கொள்ளுங்கள், அந்த பாவத்தை நன்மை அழித்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது திருமதியிலே 1187 ஹதீஸாக நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். அது எந்த நிலையில் வரும் என்று எங்களுக்கு தெரியாது. இருக்கின்ற காலங்களில், வாழுகின்ற காலங்களில் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் சக உறவுகளோடும் அந்நியவர்களோடும் மாற்று மதத்தவர்களோடும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்த நிலையில் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் நல்ல பண்பு அதன் மூலமாகத்தான் விரிவடையுமே தவிர, இந்த நல்ல பண்பு யாரிடத்திலெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுடைய அந்த மார்க்கம் இந்த உலகத்தில் சுற்றித் திரிந்து அது பல்வேறு மக்களுடைய வாழ்க்கை உள்ளங்களிலே காலாவது படிந்து கொள்ளும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்பு யாரிடத்திலே நல்ல பண்பு பழக்க வழக்கங்கள் குறைவடைந்து செல்லுகின்றதோ அங்கே எங்களிடத்தில் பாவங்கள் மடிந்து செல்லும். மனிதரோடு எங்களை மாற்று மதத்தவர்கள் அல்லது மனிதர்கள் ஏறியவர்கள் எங்களை குறைகாண ஆரம்பித்து விடுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நட்பண்புள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நாளை மறுமையில் என்னுடைய நேசத்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள். அவன் பேசுகின்ற பேச்சு, அவன் நடந்து கொள்ளுகின்ற விதம், அவனுடைய வாழ்க்கை வரலாறு அனைத்தையும் பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இன்ன ஹப்பக்கும் இலைய வஅக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமத்தி அஹாசினுக்கும் அக்லாகா. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எப்படி? இன்ன ஹப்பக்கும் இலைய, உங்களில் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள், எனக்கு நேசத்திற்குரியவர்கள், வஅக்ரபக்கும் மின்னி, எனக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்கள் யார் என்று சொன்னார், மஜ்லிஸன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் என்னுடைய இடத்திற்கு, என்னுடைய எனக்கு அருகாமையில் இருக்கின்ற மனிதர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள், அஹாசினுக்கும் அக்லாகா, சிறந்த பண்பாடுள்ளவர்கள், சிறந்த நல்ல உள்ளங்கள், நல்ல பண்பாடுகளோடு நடந்து கொண்டவர்கள், அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கத்துக்குரியவர்கள், நாளை மறுமையில் எனக்கு அருகாமையில் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர்களுடைய உள்ளங்களில் ஏதோ ஒரு எமோஷன்கள் ஏற்படுகின்றன. எப்படி? மனிதர்களோடு பேசுகின்ற பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு தவறை கேட்கின்ற பொழுதோ எமோஷன் ஆகி விடுகின்றார்கள். எமோஷன் என்பது அவர்களை அறியாமல் வந்து விடுகின்ற மன அழுத்தத்தின் மூலமாக அடுத்தவர்களை பேசுவதற்கு தூண்டிவிடுகின்ற செயற்பாடுகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுதும் வரம்பு மீறாமல் இருந்து கொள்ள வேண்டும், கட்டுப்பாட்டோடு கொள்கையோடு இருந்து கொள்ள வேண்டும். எங்களை அறியாமல் பேசிவிடக் கூடாது. எங்களுடைய வாய்களில் இருந்து மூலமாக, நாவின் மூலமாக ஒரு வார்த்தையேனும் அடுத்த மூமின்களுடைய உள்ளங்களை பாதிக்காத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். அதனை அல்லாஹ்வின் தூதர் விரும்புகின்றார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அந்த ஈமான் எங்களுக்கு அதிகமாக காணப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பண்புகள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், நாங்கள் அணிகின்ற ஆடைகள், நாங்கள் அவர் நடந்து கொள்ளுகின்ற விதங்கள் அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு காட்டித் தந்த ஒவ்வொன்றுமாக இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடையக்கூடிய அந்த ஜன்னாவை, சுவர்க்கத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயரிய உன்னதமான சுவர்க்கத்தை அடைவதற்கு இந்த நல்ல பண்பாடுகள் தான் எங்களுடைய முன்னுதாரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒரு கணம் எங்களுடைய வாழ்க்கையிலே போட்டு பார்க்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகள்
விதைக்கின்றதன் மூலமாக நாங்கள் அறுவடை செய்யக்கூடிய சில வகைகளை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். நாங்கள் எந்த நிலையில் வாழ்ந்தாலும், எப்பொழுதும் எங்கிருந்தாலும், தனிமையில் வாழ்ந்தாலும், குடும்பத்தோடு வாழ்ந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையில் நல்ல ஹைதுமா குந்த இத்தகையில்லாத ஹைதுமா குந்த, நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த விதத்தில் வாழ்ந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுகின்ற விதத்தில் பயந்து கொள்ளுகின்ற பொழுதோ அதற்கான சில வகைகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். நல்ல பண்புள்ளவர்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நற்பண்பாடுகள் யாரிடத்தில் மிளிர வேண்டுமோ அதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வகையினரை பல வகையினரை காட்டி தந்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் சத்தியம் பேசுகின்றவர்களாக இருப்பார்கள். யாரிடத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் ஈமான் இருக்கின்றதோ, நம்பிக்கையோடு வாழ்கின்றார்களோ அவர்கள் சத்தியம் பேசுவார்கள், பொய் பேச மாட்டார்கள். அவர்கள் அடுத்தவர்களை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள். அடுத்தவர்களுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக ஈமானோடு சத்தியத்தோடு இருந்து கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் குர்ஆனிலே, அலைக்கும் பிஸ்ஸித்கி, உண்மை பேசுகின்றது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலைக்கும் பிஸ்ஸித்கி என்ற வசனத்தை அஹ்மதிலே 864வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரிடத்தில் இந்த ஈமானும் நல்ல பண்புகளும் இருக்கின்றதோ அவனிடத்தில் சத்தியம் இருக்கும், உண்மை பேசுவார்கள். அடுத்தவர்களுடைய அதாவது மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, யார் ஒரு மனிதன் இந்த மனிதன் முஸ்லிமுடைய குறைகளை இந்த உலகத்தில் மறைக்கின்றார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா திரைக்குள் வைத்து அத்துணை தவறுகளையும் பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்ததாக அந்த அடியாண்டத்தில் அல்லாஹ் தஆலா கூறுவான். அனைத்து தவறுகளையும் மன்னிக்க கூடியவனாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான். அதனால் தான் சத்தியத்தை இந்த மனிதர்கள் நல்ல பண்புள்ளவர்கள் பேசுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நேர்மை இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், சத்தியவானாக வாழ்ந்திருக்கிறார்கள். யாரிடத்தில் இந்த நேர்மை வரும் என்றால் நல்ல பண்புள்ளவரிடத்திலே வரும், ஈமான் இருக்கின்றவரிடத்தில் வரும், ஒரு மூமினிடத்திலே வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நேர்மையையும் இஹ்சானையும் அல்லாஹ் தஆலா உங்கள் மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான், ஏவி இருக்கின்றான் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். இந்த நேர்மையும் இந்த நியாயமும் யாரிடத்தில் வரும் என்றால் உண்மை பேசுகின்ற மனிதர்களிடத்தில். உண்மையை சத்தியமாக நற்செய்திகளோடு நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது கருத்து இந்த உலகத்தில் துண்டிக்கப்பட்டாலும் கூட நேர்மையாக நடந்து கொள்வார்கள், உண்மையை பேசுவார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பணிவுடைமை இருக்கும், தவாது என்ற இந்த பணிவுடைமை இருக்கும். பணிவுடைமை வமா தவாது அஹது லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பணிவுடைமை உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாளோடு ஒரு மரத்திற்கு கீழால் இருந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு எதிரி, ஒரு காபிர் வருகின்றார், பார்க்கின்றார் அல்லாஹ்வின் தூதர் தான் இந்த மரத்துக்கு கீழால் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று. அந்த நேரத்திலே அந்த எதிரி அல்லாஹ்வின் தூதருடைய அருகாமையில் இருந்த வாளை எடுத்துக்கொண்டு அதாவது அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் முடித்து பார்க்கின்றார்கள், விழித்து பார்க்கின்றார்கள், ஒரு எதிரி வாளோடு நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது கேட்கின்றான் அந்த எதிரி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, இந்த நேரத்தில் உன்னை நான் கழுத்தை வெட்டுகின்ற பொழுது உன்னை காப்பாற்றுபவன் யார் என்று கேட்கின்றான் அந்த எதிரி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே. அல்லாஹ்வின் தூதர் அப்படியே அமைதியாக இருந்து கொண்டு சொல்கிறார், அல்லாஹ் என்று சொல்லுகிறார். அப்பொழுது திரும்பவும் மீண்டும் கேட்கின்றான், நான் இப்பொழுது வெட்டுவதற்கு தயாராகின்ற பொழுது உன்னை காப்பாற்றுபவன் யார் என்று கேட்கிறான். அந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் தூதர் எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று சொல்லுகிறான். அந்த நேரத்திலே வாளை போட்டுவிட்டு அப்படியே நின்று விடுகின்றான். திரும்ப மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் அந்த வாளை எடுத்து அல்லாஹ்வின் தூதர் கேட்கின்றார்கள், இப்பொழுது உன்னுடைய வாளை நான் உன்னுடைய கழுத்தை துண்டிக்கின்ற பொழுது உன்னை காப்பாற்றுபவன் யார் என்று கேட்கின்ற பொழுது அவன் நிலை குலைந்து தடுமாறி விடுகின்றான். அந்த நேரத்தில் என்னை வெட்டி விடாதீர்கள், என்னை விட்டு விடுங்கள், நான் போய்விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு ஓடோடி செல்லுகின்றான். அங்கே சென்று அவனுடைய கோத்திரத்தாரத்திலே சொல்லுகின்றான், இப்படி ஒரு மனிதரை நான் கண்டேன், இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஈமானையும் அந்த மனிதத்தில் கண்டேன், நீங்கள் அனைவரும் என்னுடன் வாருங்கள், அந்த மனிதரை நாங்கள் பின்பற்றுவோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று. அன்புக்குரிய
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பணிவுடைமை எப்படி இருந்திருக்கின்றது, அவருடைய பண்பு எப்படி இருந்திருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சமூகம், அந்த கோத்திரம் அல்லாஹ்வின் தூதரை அந்த நிலையிலே வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காட்டரடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்குள் வருகிறார், அவர்கள் வந்து சிறுநீரை கழித்து விடுகிறார்கள். சஹாபாக்களுக்கு எல்லோருக்கும் கோபம் ஏற்பட்டு விடுகின்றன. அவர்களை அடிப்பதற்காக செல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் நடந்து கொண்ட விதம் எப்படி? நீங்கள் அவரை விட்டு விடுங்கள், அவர்கள் முழுமையாக இருந்து கொள்ளட்டும். நீங்கள் ஒரு வாளி தண்ணீரை எடுத்து அந்த இடத்தின் மேலே ஊற்றி விடுங்கள், அது அப்படியே சுத்தப்படுத்தப்பட்டு விடும் என்று சொன்னதன் காரணமாக அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா இயல்பிலேயே கொடுத்து விடுகிறான் பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை. ஆனால் இயல்பிலே கிடைக்காதவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்துவது, அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக, மார்க்கத்தை படிப்பதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அதனை தருவான் என்ற நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாததாக இருக்கப்படுவதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்தும் கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தளம்பல் அடைந்து விடக்கூடாது. எனக்கு என்னை மனிதர்கள் பார்க்கின்ற பொழுது ஏளனம் செய்து விடுகின்றார்கள் என்று விடக்கூடாது. அல்லாஹ் என்னோடு, என்னுடைய உள்ளத்தோடு நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு வாழ்வோமாக இருந்தால் இந்த உலகத்தில் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை அபாரமாக எங்களுக்கு வெற்றியை தரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதத்தில் நல்ல பண்பாடுகள் இருக்கின்றதோ, நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள் இருக்கின்றதோ, அங்கே சபுர் என்ற பொறுமை இருக்கும். எந்த விதத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த விதத்தில் பொறுமையை கையாளுகின்ற மூமின்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக மாறுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் கூறி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருந்து கொண்டிருக்கிறான். எப்படி இந்த குர்ஆன் வசனம் இறங்கிய நிலையை பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிரிகள் தாக்க வருகின்ற பொழுது, அல்லாஹ்வின் தூதரையும் அபூபக்கரையும் கொலை செய்வதற்காக வருகின்ற பொழுது, அல்லாஹ்வின் தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த குகைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எதிரிகளுடைய முனை கூட அவர்களை கீறி கிழிக்கின்ற அளவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது எங்களுடைய உயிர்களை எங்களை விட்டு கொண்டு போடுவார்கள் எதிரிகள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் இருக்கிறான், நாங்கள் 2 பேர் மாத்திரமல்ல, எங்களோடு அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அபூபக்கரே, நிச்சயமாக பொறுமையாளர்கள் அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கிறான். அந்த பொறுமையும் அந்த நம்பிக்கையும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் இந்த பொறுமை என்பது நல்ல பண்புள்ளவர்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் ஈமானும் இருக்கிறவரிடத்தில் அவரிடத்தில் பொறுமை வருகின்ற பொழுது அவர்களை மிஞ்சி கோபம் வராது, அவர்களை மிஞ்சி அடுத்தவர்களை பேசுவதற்கு முற்பட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பொறுமை அவனை கட்டுப்படுத்திக் கொள்ளும், அவனை தன்னுடைய உள்ளத்துக்குள் வைத்து ஆக்ரோஷமாக அவனுடைய ஈமான் பலப்படுத்திக் கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நல்ல பண்புகள் இருக்கின்ற மனிதத்திலே மன்னிக்கின்ற பண்பு இருக்கின்றது. எப்பொழுதோ தன்னை பற்றி யாராவது ஏளனமாக பேசிவிடுகின்றார் என்றால், தன்னுடைய குறைகளை பேசிவிடுகின்ற பொழுது, அவனிடத்தில் இந்த நல்ல குணங்கள் வருகின்ற பொழுது அவன் மன்னிக்கின்ற தன்மையை ஏற்படுத்திக் கொள்வான். அவனிடத்தில் யாராவது வந்து மன்னித்துக் கொள் என்று சொன்னால் உடனே மன்னிக்கின்ற பண்பு அவனிடத்தில் நிலையாக இருந்து கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா நூரிலே 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்யஅது வல்யஸ்பஹு, நீங்கள் மன்னிப்பவனும் விடையளிப்பவனுமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். யாராவது ஒருவர் கேட்டால் பதிலளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அறிவு ஞானத்திலே யாராவது மூர்க்கத்தனமாக கேள்வி கேட்டாலும் கூட அதற்கு நல்ல முறையில், நளினமான முறையில் விடையளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். யாராவது மன்னிப்பு கேட்டாலும் கூட மன்னிக்கின்ற பண்பு ஒரு முஸ்லிமிடத்தில், மூமினிடத்தில் வர வேண்டும். அவன்தான் ஈமான் உள்ளவனாக, நல்ல பண்புள்ளவனாக இருப்பான் என்பதை அல்-குர்ஆன் சொல்லுகின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்யஅது வல்யஸ்பஹு, மன்னிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு மூமின். அதே போன்று அவன் அடுத்தவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நியாயமாக, நிதானமாக விடையளிக்கக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் என்பது அல்-குர்ஆன் சொல்லுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் கருணை என்ற ஒன்று இருக்க வேண்டும். கருணை எங்களுடைய உள்ளத்திலே நிலையாக இருக்க வேண்டும்.
கருணை, அன்பு என்ற ஒன்று எங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் எதை செய்தாலும் அது சரியான முறையில் எங்களுடைய மனசிலே உள்ளங்கள் திருப்தி அடையக்கூடியதாக இருக்க மாட்டாது. மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், இன்னருள் செய்யாதவன் இன்னருள் செய்யப்பட மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கருணை காட்டாதவன் கருணை காட்டப்பட மாட்டான் அல்லாஹ்விடத்திலே. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடுநிலை பேணுகின்ற உம்மத்தம் வசத்தா என்று சொல்லுகின்ற நடுநிலை பேணுகின்ற சமுதாயமாக நாங்கள் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் இறுதியானவர்கள், ஆனால் நாளை மறுமையில் நாங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய சமூகம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த பழக்க வழக்கங்கள், இந்த ஒழுக்க விழுமியங்கள், பண்பாடுகள் எங்களுடைய மூமின்கள் முஸ்லிம்களுக்கு நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற குரோதங்களை நாங்கள் மறந்து வாழ வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் வாழப்போவது 60, 50 அல்லது அதைவிட குறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள் எங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த நிலையில், எந்த நிலையிலும் அல்லாஹ்வை பயந்து கொண்ட நிலையில் நாங்கள் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் சந்தோஷமாக குடும்பத்தோடு, நண்பர்களோடு, உறவுகளோடு வாழுகின்ற பொழுது எங்களுடைய பழக்க வழக்கங்களை, பண்பாடுகளை நாங்கள் நல்ல முறையில் காட்டுகின்றவர்களாக, மரணித்தால் 4 பேர்கள் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மண்ணறையில் வைத்தால் 4 பேர்கள் மரணிக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்காக துஆ செய்கின்றவர்களாக மாற்றுகின்ற சமுதாயமாக, நாங்கள் ஒழுக்கமுள்ள சமுதாயமாக, நல்ல பண்புள்ள சமுதாயமாக, எங்களுடைய குழந்தைகளுக்கு அதனை கற்றுக் கொடுக்கின்ற தந்தை தாய்மார்களாக மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாத்.